Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanjipuram, accredited A+ by NAC. சரி ட்ரை பண்ணுவோம். என்ன இழக்க போகிறோம், இழக்க ஒன்றும் கிடையாது, என்ன 4 பேர் காரி தூக்குவாங்க போவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு ரோல் வரணும், அந்த ஒரு ட்ரீமாக தான் இருந்தது. எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்க தான் செய்யும். எல்லா ஊர்லேயும் ஒரு லெட்டர் அனுப்புவீங்களோ அப்படிப்பட்ட ஆட்கள். உங்களுக்கு எப்படியும் இளமை பருவத்துல ஒரு க்ரஷ்ஷாவது இருக்கும்ல யார் மேலேயாவது? இல்லைங்க, என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சினிமா விகட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உரையாடல்ல நம்ம கூட இருக்கிறது ரோஷினி ஹரிப்பிரியன் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். பிஃபோர் வி ஸ்டார்ட், உங்களுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல? பிடிக்கும் தான், பாட பிடிக்காது, கேட்க தான் பிடிக்கும். ஓகே, உங்களுக்காக வந்து எங்க டீம் இதுல வந்து ஒரு பாட்டோடைய நடு பேராகிராஃப் இருக்கும். அது வந்து பாட்டோடைய முதல் லைன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சா போடும், பாட வேணாம். ஓகே, முதல் சீட் க்ளூ ஏதாவது கிடைக்கும் இல்லையா? க்ளூ இருக்கு அதுல. ஓகே, என்ன லைன்? இல்ல, இந்த காலையில டிராபிக் இந்த கூகுள் மேப்ல இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. கிறுக்கி இருக்கு. அது வந்து கம் கம் என் கன் கன் என் ஸ்டன் கன். ஓகே. அதான், அப்புறம் நீங்க தான் சொல்லணும். படிக்கிறது புரியலையே. ராகரே மோரே. கன் கன் என் ஸ்டன் கன் ராஜர் மோர் போலே, முன்னால் கண்ணுண்டு எந்தன் பின்னால் பெண்ணுண்டு பார். இது ரஹ்மான் வாய்ஸ், ரஹ்மான் சார் வாய்ஸ். அதிரடிதா மச்சான். கண்டுபிடிச்சிட்டாங்க. சாதாரணமான ஆளே இல்லை நீங்க. அப்ப ஓகே, என்ன நிறைய இருக்கும். அடியில இருக்கிறதெல்லாம் போடுறேன். இதுவும் அதே மாதிரிதான் இருக்கு. கோலம் மாதிரி இருக்கு. மயிலாப்பூர் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லாதான் இருக்கு. எல்லாம் மறந்து உன் பின்னே வருவேன், நீ சம்மதித்தால் நான் நிலவையும் தருவேன். சொல்லுங்க. அப்புறம் இல்ல, 3 படத்துல இருந்து வரும். ஓ பெண்ணே, பெண்ணே, அதுதான் அந்த ஊக் லைன் தான் ஞாபகம் இருக்கு. ஓ பெண்ணே என் கண்ணே வா முன்னே. அதான் ஃபர்ஸ்ட் லைன். இல்ல, இதழின் ஒரு ஓரம் தான். கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா, வேற லெவல். அதனால இந்த கேம் உங்களுக்கானது, எனக்கு இல்ல. 3 இன்னும் இருக்கா? ஓகே, இன்னும் 1 இருக்கு. ஓகே, இங்க யாரும் எழுதி வச்சிருக்காங்க. பிட்டு இல்லையா? அதுதான் பிட்டு உங்களுக்கு. வித்யாசாகர். ஓகே. சேலையில் நிலவை அறிந்தேன். காலிலே சிறகை அறிந்தேன், கனவிலே காதல் என்று நேரில் அறிந்தேன். நீங்க நல்லா படிக்கிறீங்க. பாட்டு தெரியலையே. க்ளூ வித்யாசாகர், விஜய் த்ரிஷா காம்போ. தேனா ஈஸியா தான் இருந்தது. நான் ரொம்ப தெரியாததா இருக்கும்னு நினைச்சேன். ஓகே, இது உங்களுக்கு ரிலேட்டபிளான பாட்டு. பிட்டு ஃபர்ஸ்ட் படுத்துறலாம். எஸ் ஏ ராஜ்குமார். ஓகே, கொடுங்க, நான் படித்து காட்டா. ஓகே. கண்ணாக கருத்தாக உனை காப்பேன் உயிராக, உனை கண்டேன் கலைந்தேன். தெரியாதா? கண்ணாக கருத்தாக உனை காப்பேன் உயிராக நீங்க பண்ண கேரக்டரோடைய ஒரு பாட்டு இது. அந்த மாதிரி நிறைய இருக்கே. கண்ணாக பிரபுதேவா சார் பாட்டு. உங்களை நிறைய மேஷப்லாம் இந்த பாட்டுல பார்த்துருக்கலாம். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. ஓகே, மை ஃபேவரட் சாங். நைஸ் சாங். இந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் இதுதான் ஞாபகம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்காக விளையாண்டதுக்கு. முதல் விஷயம், வாழ்த்துக்கள். வெள்ளித்திரையில இப்ப ஜொலிக்கிறீங்க. அண்ட் இந்த ஜேர்னி நிறைய பேர் கேட்டிருப்பாங்கன்னு தெரியாது. உங்களுடைய ஜேர்னி நாம வந்து கண்டிப்பா ஒரு படம் பண்ணணும், ஒரு சினிமால கண்டிப்பா நமக்குன்னு ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்ற இந்த ஜேர்னி எங்க ஸ்டார்ட் ஆச்சு? அது வந்து என்ன சொல்றது, இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வருவாங்க இல்லையா செலிப்ரேட், அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகலை என் ஜேர்னி. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ அது வந்து நம்ம ஏன் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது எக்ஸ்பெரிமெண்டலாக ஆரம்பித்த விஷயம் தான் இது. ஸோ நான் வந்து ஒரு
ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு, எம்பிஏ படிச்சுட்டு. ஸோ இதுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். இது எதுவுமே வந்து என்னோட பிளான்லேயும் இல்லை, என்னோட அந்த 10 இயர் பிளான் சொல்லுவாங்களே அதில் இது இல்லவே இல்லை. பட் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடாது, ஒரு ஒரு நான் தான் என்னோட பாஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் வேறு மாதிரிலாம் போய் மாடலிங் பண்ணி ஃபோட்டோஷூட் அதெல்லாம் பண்ணி இப்படிலாம் வந்து சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அது நான் வந்து சரி ட்ரை பண்ணுவோம், என்ன இழக்க போகிறோம், இழக்க ஒன்றும் கிடையாது, என்ன 4 பேர் காரி தூக்குவாங்க போவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஸோ அது ஓரளவு கிளிக் ஆச்சு. ஸோ அங்கேருந்து அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா சிடபிள்யூசி போனோம். அதுவுமே வந்து சமைக்க தெரியாது, என்ன இழக்க போகிறோம், திருப்பி 4 பேர் காரி தூக்குவோம் வாங்கிட்டு போவோம் சொல்லி அங்கே போனோம். ஸோ அது பயங்கர ஒரு ஃபன், அது ஒரு பயங்கர ஒரு வேறு மாதிரி ஒரு பர்செப்ஷன் லைஃப்பில் எனக்கு காட்டுச்சு. ஸோ அங்கேருந்து அடுத்தது எங்கே அப்படின்னா இந்த மாதிரி மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸே ட்ரை பண்ணுவோம், இந்த இப்போ பண்ணாமல் எப்போ பண்ணுவோம் அந்த மாதிரி வரும்போது சரி கரெக்டான ஒரு ரோல் எடுத்து பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது அங்கே. அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அப்போ வந்து துரை சார் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னோடனே சார் ஃபஸ்ட்டு என்னையே வந்து பிக் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா நான் வந்து கண்ணம்மா அந்த கேரக்டர் வந்து பாசிட்டிவாக தான் ரீச் ஆகிருக்கு. என்னை வந்து இந்த மாதிரி ஒரு ரோலில் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களா, இல்லை எனக்கு இது நீங்கள் செட் ஆவீங்கன்னு தோணுச்சு அப்படின்னாங்க. நான் நிறையா கேள்வி கேட்டேன், சார் நான் பண்ணலாமா சார், எப்படி சார் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஏன்னா ஒரு டச் ஆஃப் கிரே ஷேட் இருக்கும் அதில். அது படம் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல நிறைய பேருக்கு பார்க்காதவங்களுக்கு. ஸோ அதனால அது அவர் ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருந்தார் அந்த கேரக்டர் நான் பிக் பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேருந்து தான் ரூட். அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதுதான் ஒரு படம் மாதிரி தான் இருந்தது லைஃபும். எழுதி வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள்ல உங்க படம் வரும். நீங்களும் நான் மட்டும் தான் உட்காந்து பார்க்கணும், யாரு பாப்பா. சினிமால நீங்க ஒரு கேரக்டர் பண்ற அப்ப சில பேர்லாம் வந்து அந்த படத்துல வந்து அந்த கேரக்டராகவே இருப்பாங்க. நம்ம வெளியே பார்த்தாலும் இல்லை அந்த கேரக்டர் பேர் தான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சீரியல்லே பண்ணப்போ உங்களை வந்து கண்ணம்மான்ற கேரக்டரில் தான் வந்து நிறைய பேர் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சினிமாவில் பார்த்த ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சி இவங்க எப்படி கேரக்டராகவே இருக்காங்க, அந்த படத்தில் எப்படி இவங்க கேரக்டராகவே நடித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரகுவரன் சார் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த கேரக்டருக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் வியந்த சினிமா கேரக்டர்? நான் வியந்த சினிமா கேரக்டர் வந்து இப்போ ரீசெண்டாக கடைசி விவசாயி படத்தில் வந்து விஜய் சேதுபதி சார். அது வந்து பயங்கர ஒரு எப்படி அவர் அதை கொண்டு வந்தார், எங்கேருந்து அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் அதில் இருக்கும் நிறையாவே. ஸோ அவர் அந்த மலையை பார்த்துட்டு அதில் அந்த ஒரு ஷாட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக தியேட்டரில் பார்க்கும்போது. அது வந்து அவர் எப்படி அந்த கேரக்டர் பண்ணாருன்றது எனக்கு நேரில் பார்த்து அவர்கிட்ட கேட்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அதுக்கப்புறம் வேற கமல் சார் நிறைய படத்தில் நிறைய படம் அவரது சொல்லலாம். நாயகனோட அந்த கருவே வந்து அது எப்படி அவர் தான் நடித்தது, அவர் தான் நாயகன்ற மாதிரி அந்த ஒரு இது இருக்கும். அந்த ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாகவே அவரோட ஸ்டோரி அவரோட கேரக்டரைசேஷன் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ அது எப்படி அவங்க நடிச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்க்க வியப்பாக இருக்கும். அகைன் இந்த வீடு படத்தில் அவங்க ஹீரோயினாக நடித்தாங்க, அர்ச்சனான்னு நினைக்கிறேன் அவங்க. அவங்களதும் பயங்கரமா இருக்கும். திருப்பி 3ஆம் பேர் ஸ்ரீதேவி, ஐயோ அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க அந்த கேரக்டராகவே. அது எப்படி அந்த டைம் டிராவல் பண்ணி அவங்க கூட இருந்து அதெல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்தது அந்த படத்துலலாம். எனக்கு வந்து கமல் சார் அந்த படத்துல கடைசியில் அவர் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல, நீங்க எல்லாரும் கமல் சார் சொல்வீங்க, ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து கஷ்டப்பட்டு அவங்க நடிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க யாருக்காக அழுகுறீங்க, அவருக்காக தான். அந்த ட்ரெயின்ல அவர் விட்டு போறப்ப விஜய் விஜய்ன்னு கதறப்ப நம்மளாம் இன்னும் தலைவா இப்படி விட்டு போயிட்டீங்க. அந்த கிளைமேக்ஸ் ஒரு வாரம் எடுத்தாராம். சூப்பரான கருடனுடைய வெற்றி வரவேற்பு எப்படி இருக்கு? ரொம்பவே நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலாக. ஏன்னா அது வந்து ஒரு நிறைய அது வந்து ஒரு சூரி சார் அப்படின்ற ஒரு பேக்கேஜ். அதில் குட்டி குட்டி எலிமெண்ட்ஸாக தான் வந்து அது ஒன் ஆஃப் த குட்டியஸ்ட் எலிமெண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லோரும் வந்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, இது ஒரு நல்ல ஒரு மூவ் ஆக்சுவலாக. ஏன்னா ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து இங்கே வரும்போது எப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் சில பேருக்கு, ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். புரியுது, அதுலயே 2 மனிதர்கள் இருக்காங்க, ஓ பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஸோ நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய நல்ல எதிர்பார்ப்புகளும் இருந்தது. ஸோ அப்போ வந்து இந்த கேரக்டர் இவங்க பண்ணியிருக்காங்கன்றப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நீங்க இது எடுத்தீங்களா, நீங்க இந்த மாதிரி எடுத்திருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அது வந்து நான் ஆக்சுவலாக அது எதிரே பார்க்கல. ஒரு கேரக்டராக அவங்க பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்து தாண்டி இது வந்து இவங்க பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் பாராட்டினாங்க. ஸோ அது வரைக்கும் ஐ எம் ஸோ பிளெஸ்ட் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட்.
இனி அங்கே இருக்கண்ணி மெமரிஸ் அந்த பேரே அழகா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இதுக்கு முன்னாடி டான்ல அந்த கேரக்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கண்ணின்னு சொல்லி அந்த ஹீரோயின் கேரக்டர். நிறைய இதுல இருக்கும், நிறைய. ஆனா இந்த பேர் ரொம்ப அழகா இருந்துச்சு, அங்கே இருக்கண்ணி அப்படின்னு. முதல் கேரக்டரே உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல தமிழ் பேர் வருது. ஆமா. அந்த கேரக்டருக்குள்ள இருக்கிற ஏதாவது அன்டோல்டு மெமரி? அந்த கேரக்டர்ல அன்டோல்டு மெமரின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலாக அந்த படமே நான் ரொம்ப நர்வஸாக தான் இருந்தேன் செட்டு ஃபுல்லாக. ஏன்னா வந்து சுற்றி எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நம்ம எங்கேயும் தப்பு பண்ணிடக்கூடாது, நம்ம பெஸ்ட்டை கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ், ஒரு கான்ஷியஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ அதனாலே அவர் டைரக்டர் பார்த்து, ஏன் இப்படி ஒரு மாதிரி திருத்திருன்னே இருக்கீங்க, கொஞ்சம் சில்லாக இருங்க, கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டிருந்தாரு. இல்லை சார், கொஞ்சம் நான் இதுவாக இருக்கேன், நர்வஸாக இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா என் கூட நடித்தவர் அந்த உன்னி சார் வந்து அவரோட கேரக்டர்லயே இருப்பாரு. ஸோ அதுவுமே வந்து நான் அவரை போய் டிஸ்டர்பும் பண்ண முடியாது. ஸோ அதனால எல்லாம் பெரிய ஆளுங்களா இருக்காங்க, நம்ம பாட்டு ஒதுங்கி இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல தான் இருந்தேன். பட் மெமரிஸா பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் கேமரா வந்து இவங்க சசி சார் அவங்க இதில் இருக்கும், நாங்கள் ஃபோர் கிரவுண்ட் அந்த கொஞ்சம் பின்னாடி இருப்போம். அதில் உன்னி சாரோட இருப்பேன் நான். ஸோ இருக்கும்போது அவர் வந்து, நீங்கள் வந்து ஏதாவது கேளுங்க, எனக்கு வந்து ஸ்கிரிப்டாக எதுவுமே எழுதலை டயலாக்ஸ், நீங்கள் கேளுங்க எப்படி இருக்கீங்க, நான் அவங்கள உள்ள ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கீங்க, எதாவது கேட்கணும், ஒரு ஒய்ஃபாக கேட்கணும் இந்த மாதிரி. ஸோ நான் வந்து பேசணும், அந்த எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது, எல்லாம் பின்னாடி தான். ஸோ நான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சும்மா கேட்கும்போது, சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டேன். அப்புறம் முடிச்ச பிறகு, என்ன நீ கேட்குற, என்ன சாப்பிட்டியான்னு கேட்குறேன், எனக்கு சிரிப்பா இதாக முடியல, ஏன் இப்படி கேட்டேன்னு கேட்டார். ஸோ அப்போ வந்து அது வந்து பயந்துட்டேன், ஐயோ இவங்க ஏதாவது திட்டிட போகிறாங்க. பட் அவங்க ரொம்ப கேஷுவலாக வந்து அவங்களுமே என்ஜாய் பண்ணாங்க என் கூட சேர்ந்து செட்டிலெல்லாம். ஸோ இந்த குட்டி மெமரியாக தான் இருந்தது. மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டே தான் இருந்தாங்க, இந்த ஷார்ட் முடிக்கணும் அப்படின்ட்டு. ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல பயங்கர லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அது வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, செட்டில் வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருப்பாங்க ஒருத்தங்க, ஒரு ஆக்டராக எப்படி இருப்பாங்க அப்படின்றதும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான். ஓகே, உங்களுக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கும்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டர், இந்த மாதிரி ஒரு காஸ்ட், இந்த மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும், அவங்கள சொல்லலாம்? அது எங்கேயே அமைஞ்சிருச்சுங்களே, இங்கேயே என்னோட ஃபர்ஸ்ட் அது ட்ரீம் அப்படின்னு சொல்லும் போது, நல்ல ஒரு எனக்கு ஒரு ரோல் வரணும், அந்த ஒரு ட்ரீமாக தான் இருந்தது. எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்க தான் செய்யும். ஸோ அது வந்து லைக் பேசிக்கான ஒரு ஆசை தான் எல்லாத்துக்கும். பட் எனக்கு அது ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஒரு நல்ல ஒரு பெரிய டைரக்டர், பெரிய ஸ்டார் காஸ்ட், பெரிய ஒரு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, ஆர்த்தர் சார் அவரோட ஃப்ரேம்ல வந்து நான் அழகாக காட்டியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு வாரம் தான் எனக்கு அதில். ஈவன் சார், ஸோ எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ அது எனக்கு இதே மாதிரி நல்ல நல்ல ரோல் கிடைச்ச சந்தோஷம் தான். ஓகே, அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் போய் பேசிட்டு 2 படம் முடிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஒரு ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே ஆக்சுவலாக அந்த கதை வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் கதை. ஸோ அது வரதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் பேசுறதுல ஒரு மெச்சூரிட்டி தெரியுது, ஒரு பேஷன்ஸ் இருக்குது. அப்படிங்களா? ஸோ நிறையா சினிமா கிட்ட இருந்து நீங்கள் எடுத்துக்கிற ஒரு லைஃப் லெசன் கற்றுக்கிட்டே இருக்கீங்கல்ல, எவ்ரிபடி இஸ் லேர்னிங். ஓகே, அதுலேருந்து ஒரு லைஃப் லெசன் நீங்க சொன்ன அந்த பேஷன்ஸ் தான். நம்ம நினைச்சபடி நடக்காது, அது நினைச்சபடி தான் நடக்கும். சினிமா நினைக்கிறபடி தான் நடக்கும். ஸோ ஒரு கோர்ஸ் ஆஃப் லைன், ஒரு டைம் லைன் இருக்கும் சினிமாவில். நம்ம அவசர அவசரமாக நினைப்போம், அது எதுவுமே நடக்காது, நீ பொறுமையாக இரு, வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கோட் அதில் எனக்கு ரொம்ப கற்றுக்கிட்டேன், டோன்ட் சேஸ் அட்ராக்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ எதையும் துரத்திட்டு போனால் அது கிடைக்காது, நம்ம பாட்டு சும்மா ஓரமாக உட்காந்துட்டா அதுவே எல்லாம் தானாக வரும். ஸோ அந்த வர நேரத்தில் நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகுறோம் அப்படின்றது அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். நம்ம கண்ட்ரோலில் இல்லாததை நினச்சி வருத்தப்படுறதான் பாதி டைம் போகுது நம்மளுக்கு. நான் அப்படி தான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் என் லைஃப்பில். ஸோ அது ஒரு பெரிய லெசன் நான் இங்கே கற்றுக்கிட்டது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து கடிதம் எழுத போகிறீங்க. ரொம்ப நாளாக இந்த இன்லைன் லெட்டர்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிருக்கும். ஆக்சுவலாக அழகாக இருக்கு, எனக்கு ஒன்று கொடுங்க. எடுத்துக்கங்க, உங்களுக்கு இல்லை. வெரி நைஸ். நீங்க யாருக்காவது இந்த மாதிரி எழுதி அனுப்பிச்சிருக்கீங்களா? நிறைய இருக்கா? எல்லா ஊர்லயும் ஒரு லெட்டர் அனுப்புவீங்களோ? அப்படிப்பட்ட ஆளுகள் எழுதி நான் எனக்குள்ளேயே வச்சுப்பேன், அவ்வளோதான். நினைச்ச ஒன்று எடுத்து எழுதி ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு. அப்படி முடியாது. இப்போ வந்து நீங்க உங்க காதலனுக்கு, ஒரு கணவருக்கு எப்படி வேணா வச்சுக்கலாம், கடிதம் எழுத போறீங்க. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ஹெல்ப்போட. என்னுடைய உதவி. நீங்க தான் எங்க ரைட்டர், உங்களோட வார்த்தைகள் தான் வந்து முத்து முத்தாக அழகழகாக இருக்கிறது. ஏதோ படித்த கல்வி அப்படி காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த அன்புள்ள அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்களா, இல்லை எப்படி?
இல்ல அதான் அந்த பாட்டுலயே இருக்கு. நான் புதுசா ஆரம்பிப்பேன். புதுசா வேற அன்புக்கு வேற என்ன சொல்லுங்க? டியர். அது இங்கிலீஷ். தமிழ்ல தான் வேணும். தமிழ்ல தான் வேணுமா? சரி. பாசமுள்ள காதல் கொள்ளும் காதலனுக்கு. காதல கொள்ளுமா? காதல் கொள்ளும், அதாவது எடுத்தோடனே கொண்டுட்டீங்க. சரி ஓகே. காதல் கொண்ட அப்படின்னு காதல் கொண்ட காதலனுக்கு முதல் லைன் அப்புறம் ஆறுதுக்குள்ளேயே இவ்வளவு இருக்கு. உங்கள்ட்ட எழுதுறது வந்து ஒரு பாட்டுக்கு பல்லவி எழுதுற மாதிரி இருக்கு. உங்களை நான் ட்ரெயின் பண்றேன். இப்ப பாருங்க, இதை பார்த்துட்டு எத்தனை பேர் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் வரும்ட்டு எனக்கு ஒண்ணு எழுதி கொடுங்க. எல்லாம் வந்து என்ன சொல்றது பார்த்துட்டு போயிடுவாங்க. நான் முத்துக்குமாரோட அப்படிலாம் இல்ல, நான் வாழ்த்துறேன் உங்களுக்கு. இதுல இருந்து எப்படி உங்களுக்கு இது பிச்சுக்கும் பாருங்க. மில்லியன் வியூஸ் வந்து இவர் யாரு, ஹூ இஸ் ஹி அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருந்துச்சுல? வேணும் அப்படின்னு அடப்படி. நீங்க சொல்றதெல்லாம் என்னோட ட்ரீம் தான், ரியாலிட்டில அது கிடையாது. வாங்க நம்ம கடிதத்துக்கு போவோம். காதல் கொண்ட காதலனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்பீங்க அவர்கிட்ட? எல்லாரும் கேக்குற மாதிரிதான். இப்போ உங்களுக்கு வந்தோடனே இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது என்ன கேட்டேன், எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்டேன். சரி ஓகே. அதுதான் நம்மளோட பண்பாடு. ஒருத்தங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கணும். எப்படி இருக்கீங்க, அப்புறம் எங்க இருக்கீங்க, என்ன எங்க கூட்டு போறீங்க? எங்க கூட்டு போனோம் எனக்கு புரியல. ஏதாவது சுற்றுலா தலத்துக்கு எங்க கூட்டு போகணும்ல அப்படி சொல்றேங்க. இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி இருக்கு. அதாவது நீங்க பிக்கப் டைம் அப்படின்னா வாட்ஸ்அப்குள்ள தொலைஞ்சதுனால இதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க. ஆமா, ஆக்சுவலா மறந்துருச்சு. ஆக்சுவலா இதுல இன்னொன்னு டவுட். இப்ப இத தாண்டி எனக்கு கதை சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அடிஷனல் அதோ இங்க இருக்கு எக்ஸ்ட்ரா. இங்க வந்து பின் குறிப்புன்னு சொல்லி அது மித்தவங்க வெளியில போஸ்ட் லெட்டர்ல ஓகே அதான் பின் குறிப்புன்னு சொல்லுவாங்க. நீங்க இப்படியே மடிப்பீங்கல்ல, அது உள்ள வந்துரும். ஓகே, உள்ள வந்துருமா? நான் நினைச்சது வெளியில வந்து போஸ்ட்மேன் எல்லாம் படிச்சுட்டு சிரிச்சிட்டு இருந்தாருன்னு. அந்த அளவுக்கு கிடையாது. அப்பயே வந்து நம்ம ஆளுங்க யோசிச்சுதான் இதெல்லாம். அத கிரீட்டிங் கார்டு தான் அனுப்பிச்சிருக்கேன் சின்ன வயசுல. தாத்தாக்கு எல்லாம் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு. கிரீட்டிங் கார்டு ஏதாவது லவ்வருக்கு கொடுத்துருக்கீங்களா? இல்ல, பர்த்டேக்கு தான் அனுப்பிச்சிருக்கேன். பர்த்டேக்கு அனுப்பியிருக்கீங்க. அதுவும் ஒரு நம்ம வரதுக்குள்ளதான் இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் மாறிடுச்சு இல்லையா? ரொம்ப ஃபீல் பண்றீங்க போலயே. இல்ல, இந்த மாதிரி இப்படி ஒரு லவ் பண்றது ஒரு தனி ஒரு கிக்கு தான் இல்லையா? அது படிக்கும் போது எப்படா லெட்டர் வரும், அது அப்பா அம்மாக்கு தெரியாம நம்ம வாங்கணும் முதல்ல. அதை தனியா உட்காந்து படிக்கும் போது அதை சேர்த்து வைக்கிறது பயங்கர ஒரு இது அழகுதான். இப்ப நம்ம வந்து இந்த எலக்ட்ரானிக் மெசேஜ்லாம் போயிடும். பாதி பேர் போனோடய போயிருக்கும் நிறைய பேர்த்துக்கு. இப்ப அது பழைய மெசேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது கிடைக்காது இல்லையா? அது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் தான் அது. ஓகே, வாங்க எப்படி இருக்கீங்கன்னு அப்படியே எப்படி இருக்கீங்க அப்படியே போயிருங்க. எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க, தயவு செஞ்சு போயிருங்க. இப்போ நம்ம ஒரு சிச்சுவேஷன் பில்ட் பண்ணலாம். இப்போ வந்து அவர் வந்து ஒரு தூரத்துல இருக்காரு, ஒரு தேனியில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரி ஓகே, தேனியில உள்ள ஒரு காதலனுக்கு நான் எழுதுறேன். ஓகே, இல்ல உங்க காதலன் தேனிக்கு போயிட்டாரு அப்படி வச்சுப்போம். நீங்க ஷூட்டிங்ல இருக்கீங்க. ஷூட்டிங்ல இருந்து இங்க எதுவும் போன் கிடையாது, எதுவுமே கிடையாது, லெட்டர் மட்டும்தான். ஓகேவா? இந்த லெட்டர் எடுத்துட்டு போற ஒரு புறா அப்படின்னு வச்சுப்போ. ஓகேவா? இந்த லெட்டர்ல இப்ப வந்து நீங்க சொல்லணும் அவர் எப்படி இருக்காரு என்ன அப்படின்லாம் கேட்கணும். ஓகே, எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ட்டு சின்னதா. ஓகே, மிஸ் பண்றது தமிழ்ல சொல்லுங்க. உங்களை சரி இருங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதுதான் சொல்லணும். உங்களை கண் கொண்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லட்டுமா? ஓகே ஓகே, உங்களை கண் கொண்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்க கை பிடிச்சு நடந்து ரொம்ப தூரம் போச்சு. இந்த மாதிரி எப்ப வருவீங்க, இந்த எப்ப வருவீங்க வந்து எனக்கு அந்த டெம்ப்ளேட் தோணுது. எப்ப வருவீங்க, வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வாங்க. எப்ப வருவீங்க இது வந்து அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டோட லைனே வந்து அனுப்புவாங்க. உங்களை நான் வந்து பிரிஞ்சிருக்கேன் எப்படி தெரியுமா இந்த பாட்டுல சொல்ற மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது பாட்டுல உங்களோட ஃபேவரட் லைன் நீங்க சொல்லுங்க. நீங்க தான் நிறைய புக்ஸ் படிப்பீங்க, உங்களுக்கு தான் நீங்க தான் வந்து என்னது லிரிக்ஸ்க்கு அடுத்த ஒரு இது நீங்க தான். நடிக்கிறதுக்கு தான் வேணா சொல்லுவேன், நீங்க தான் லிரிக்ஸ். ஏன் காதல் கதை இல்லையே, உங்க காதல் கதைக்கு தான் ஹெல்ப் பண்ணுங்கன்ற. சரி ஓகே. இப்ப ஊர்ல எல்லாம் சில பேர் படிக்க தெரியாதுன்னா போஸ்ட்மேன் படிச்சு சொல்லுவார்ல, அந்த மாதிரிதான் இது. இது ஒரு லவ் சர்வீஸ். கூடிய என்ன வந்து கீழே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தம்பி மேட்ரிமோனி வெப்சைட் உங்களோட விலாசம் உங்க நம்பர்லாம் இங்க கீழே டேக் பண்ணிருங்க. இது ஒரு நல்ல ஒரு முடிஞ்சிருச்சு ஒரு பார்ட் டைம் ஜாபா இருக்கு. அப்ப நம்ம வந்து ரஹ்மான் சாரோட அந்த நியூயார்க் நகரம் பாட்டுல இருந்து எழுதுவோமா? அதுல இருந்து வந்து நான் இங்கே நீயும் அங்கே இந்த நிமிடங்கள் வருஷங்களாக, அதாவது ஒண்ணு பிரிஞ்சிருக்கிற இந்த நிமிஷம் கூட வருஷமாகுது. நல்ல ஒரு இதுதான், நல்ல ஒரு இதுதான். ஈஸியா எடுத்துட்டீங்க. கடைசி அவர்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னா எப்ப வருவீங்க
அது ஒண்ணுதான் கேப்பீங்களா? ரொம்ப நாளா தெரியும். எப்போ வருவீங்க? இல்ல ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் நான். ஏதாவது கேள்வினா ஏதாவது கேள்வினா இப்ப அவங்க பதில் கடிதம் போடணும். நீங்க என்ன மிஸ் பண்றீங்களா இந்த மாதிரி பதிலுக்கு இந்த மாதிரி நீங்களும் எழுதி அனுப்புங்க அப்படின்னு. நீங்களும் என்ன மிஸ் பண்றீங்களா? நீங்களும் காதல் கொண்டு என்ன மிஸ் பண்றீங்களா? காதல் கொண்டு இது வச்சு ஒரு படம் டைட்டில் மாதிரி இருக்கு, காதல் கொண்டு. கொண்டேன்னு இல்ல, கொண்டு கொண்டு. இப்படிக்கு நீங்க தான் உங்க பேர் அதே மாதிரி இப்ப காதல் கொண்டு மாதிரி நீங்களும் இன்னொரு வார்த்தை சொல்லணும். காதல் கொண்டு கொண்ட காதல் வந்து திருப்பி எல்லாம் சொல்லக்கூடாது, வேற சொல்லணும். காத்திருக்கும். ஓகே. காதல் கொண்டு காத்திருக்கும் காதலி. சரி, இது படம் டைட்டில் மாதிரி இருக்கு, வச்சிருங்க அடுத்த வாட்டி. அவ்வளவுதான், யாராவது கதை சொல்ல வருவாங்க இந்த டைட்டில் நல்லா இருக்கான்னு. அவ்வளவுதான். கடிதம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? இப்படி நக்கிட்டு ஒட்டுவாங்க. ஐயோ சைன் பண்ணுவாங்க கடைசியா. அப்பா முத்தா இருக்கு உங்க வார்த்தைலாம். தமிழ்ல எனக்கு தெரியாது, இங்கிலீஷ்லயே போடுங்க. அவர் கோச்சிக்க மாட்டார், சொல்லிக்கலாம். ஓகே ஓகே. ஹார்ட் போடணுமா? போடுங்க. உங்க கணவர் உங்க காதலன் அவருக்கு போறதில்லைன்னு. ஓகே நன்றி. நாங்க கேட்ட உடனே இதை ஒத்துக்கிட்டு இந்த கடிதம் எழுதுனது இது ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. நல்ல செக்மெண்ட். இந்த கடிதம் எழுதின அனுபவம்லாம் இப்பதான் இருக்கு. ஆனா நீங்க கிரீட்டிங் கார்டு தான். ஆமா. சரி, உங்களுக்கு எப்படியும் இளமை பருவத்துல ஒரு கிரஷ் ஆகுது இருக்கும் இல்ல யார் மேலேயாவது? இல்லைங்க, என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் காலேஜ், கேர்ள்ஸ் ஸ்கூல், ஸோ கேர்ள்ஸாவே இது போயிருச்சு. ஸோ என்ன மாதிரியான இது என்ன சொல்றது, பெண்களா எப்படி என்ஜாய் பண்ணோம் இப்போ அப்படிதான் அந்த மாதிரி கேள்விகள் தான் சொல்ல முடியும். கிரஷ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சூப்பர். அடுத்தடுத்து வந்து நீங்க பல உயரங்களுக்கு பல படங்களுக்கு நடிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய வெற்றி வாக சூடிக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ. என்றும் விகடன் குழு சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து இங்க நகர்ந்துகிட்டே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கேன். நல்லா இருக்கு கேட்க. ஓகே, உங்களுக்கு இன்டர்வியூ பிடிச்சிருந்ததா? நான் என்ஜாய் பண்ணேன். இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ. நன்றி. நன்றி. Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanjipuram, accredited A+ by NAC.